ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மேன் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உள்ள கார்களில் கட்டாயம் இருக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது கார்கள் அப்படின்னா முன்னாடி இருந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் கார் மேலே இருக்க மோகம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு ஆசை அதிகமோ அதாவது நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். கார்களில் இந்த இதெல்லாம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது இப்போ எல்லா கார்லையும் இருக்குது. ஆனால் பழைய கார்களில் இந்த மாதிரி கிடையாது. கார் வாங்கும் வாடிக்கையாளர்கள் மனது தற்போது மாறிவிட்டது. முன்பு விலை குறைந்த கார்கள், அதிக மைலேஜை தரும் கார்கள், குறைந்த பராமரிப்பு செலவு உள்ள கார்கள் என பார்த்துலாம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ இதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கார்களில் செல்லும்போது பாதுகாப்பு மிகவும் அவசியமான ஒன்று என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கார்களில் இப்போதெல்லாம் பலவிதமான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதிலும் உலகிலேயே வாகன விபத்துகள் அதிகம் ஏற்படுது நம் இந்தியாவில் மட்டும்தாங்க. இது போன்ற பாதுகாப்பான கார்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றின அவசியங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கார் நிறுவனங்கள் சார்பில் வழங்கப்படும் பாதுகாப்பு அம்சங்களில் முக்கியமான சில அம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முதல்ல இருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா, கட்டாயமாக சீட் பெல்ட் போடணுங்க. உங்கள் கார்களில் கட்டாயம் சீட் பெல்ட்டு இருக்கணும். அதிலும் உயிர் காக்கும் வசதிகளில் முதன்மையான வசதி இந்த சீட் பெல்ட்டு தான். இப்போது வரும் கார்கள் அனைத்திலும் சீட் பெல்ட்டு மற்றும் சீட் பெல்ட் அலாரம் இருப்பதால் நீங்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் கூட அலார சத்தம் கேட்கும். சீட் பெல்ட் அணிந்து கார் ஓட்டுவதால் மோதல் ஏதாவது ஏற்பட்டால் கூட உங்கள் தலை பாதுகாப்பாகவும் நீங்கள் தூக்கி எறியப்படாமலும் இருக்கவும் இந்த சீட் பெல்ட் தான் உங்களுக்கு உதவுது. இதுக்கப்புறம் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜானது என்னென்னா ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஎஸ் அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்களில் பிரேக் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம். அதை மேலும் செம்மையாக்க ஏபிஎஸ் எனப்படும் வசதி இப்போது வரும் கார்களில் இடம்பெறுது. இந்த வசதி மூலமாக நம்ம அவசரத்தில் பிரேக்கிங் செய்தால் கூட நமது கார்கள் வீல் லாக் எதுவும் ஆகாமல் இருக்கும். மேலும் நமது வாகனம் நிற்கும் தூரத்தையும் குறைக்கும். இதுக்கப்புறம் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏர் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கேட்பாங்க, எங்கேயாவது கொண்டு போய் மோதனா பேக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, பலூன் வரும்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த ஏர் பேக்ஸு. இப்போது வரும் கார்களில் எல்லாம் மிகவும் முக்கிய பாதுகாப்பாக இந்த ஏர் பேக்ஸ் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இப்போது ஒரு அனைத்து கார்களிலும் குறைந்தது 2 ஏர் பேக்காவது இருக்க வேண்டும். இதனால் மோதல் ஏற்படும் போது காற்று நிறைந்த பை திறந்து நம்ம உடலை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம்னா இஎஸ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிவேகமான வளைவுகளில் கார்களை திடீரென்று திரும்பும்போது நம்ம கார்கள் கவிழாமல் இருக்க இந்த இஎஸ்சி எனப்படும் எலக்ட்ரானிக் ஸ்டேபிலிட்டி கண்ட்ரோல் அப்படி சொல்லுவாங்க. இது உதவுது. முக்கியமாக மழைக்காலங்களில் அல்லது குளிர் பிரதேசங்களில் இந்த வசதி நமக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த இஎஸ்ஐ மூலம் நமது காரில் ட்ராக்ஷன் என்பது குறையாமல் இருக்கும். இதை இதுதான் இந்த விஷயங்கள் தான் இப்போ இருக்க கார்களில் வர மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள். இந்த வசதி எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு கார்கள் வாங்கும்போது இந்த மாதிரி வசதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க.